நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாரதா கேபிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லுவாங்க. நம்ம பூமியும் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, அத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க, யாராச்சும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சாரதா கிட்ட சொல்ல, சாரதாவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போகிறாங்க. நம்ம பூமியும் சாரதா சாப்பாடை எடுத்துகிட்டு ஆட்டோவில் போகிறத பால்கனிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த சைடு சூர்யா வந்து பின்னாடி இருந்து வருவார். சூர்யாவை பார்த்ததுமே பூமிக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அச்சோ இந்த சூர்யா வேற பார்த்துட்டானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி செம்ம பதட்டமாகி கீழே இறங்கி ஓடுவாங்க. அப்போ தான் நம்ம பூமி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கண்டிப்பாக சூர்யா வந்து விசாரிப்பார். நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம பூமியும் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட காசெல்லாம் கொடுத்து, எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்கள் அத்தை எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த உண்மையும் சொல்லாதீங்க, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்பவே கெஞ்சி கேட்டுப்பாங்க. நம்ம பூமியோட பேச்சு கேட்டுட்டு அந்த ஆட்டோக்காரரும் காசை வாங்கிட்டு சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சூர்யாவும் அந்த ஆட்டோக்காரரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து லொக்கேஷனை மாற்றி சொல்லிடுவாங்க. இதனால நம்ம சூர்யா பயங்கரமாக ஏமாந்து போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம பூமியும் எதுக்கோ போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாந்த் இருக்கிற வீடுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்போ சாரதா கேட்பாங்க, என்னாச்சு பூமி, எதுக்காக இவ்வளோ ஆக்ரோஷமாக கத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நான் மாமாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது கேபி வந்து வருவாங்க. அப்போ நம்ம பூமி கேட்பாங்க, மாமா நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரதா சொல்லுவாங்க, என்னாச்சு பூமி, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பூமி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நீங்க சாப்பாடு எடுத்து கொண்டு போகும்போது நான் பால்கனில இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சூர்யா வந்து உங்களை ஃபாலோ பண்ணாரு. நல்ல வேலை அந்த ஆட்டோக்கார்கிட்ட நான் காசை கொடுத்து லொக்கேஷனை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தான் மாமா தப்பிச்சாரு. அப்படி இல்லைனா அந்த சூர்யா மாமாவை என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லுவாங்க. அப்போதான் சாரதா சொல்லுவாங்க, இப்போ என்ன பூமி பண்ணுறது, நாளைக்கு ககனை வந்து மாமாவுக்கு திதி கொடுக்க சொல்லியிருக்காங்களே, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு எப்படி திதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் எப்படியாவது ககனை திசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம பூமி ககனை எப்படியோ திசை திருப்ப பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ககன் பூமியோட பேச்சை கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டாங்க. இந்த சைடு நம்ம அப்புறம் வந்து சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த திதி கொடுக்குற இடத்துக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா ககன் மூஞ்சில் நம்மளால முழிக்க முடியாதுல்ல, அதனால நம்ம வீட்டில் இருந்தே அங்கே நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திதி கொடுக்குற இடத்துல கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த சைடு நம்ம பூமி சொல்லுவாங்க, மாமா எக்காரணத்து கொண்டும் திதி கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் வரவே கூடாது, அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்லுவாங்க, அது எப்படி பூமி, ககன் என்னோட பையன் நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு திதி கொடுத்தானா அது அவனுக்கு தானே பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காதீங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அத்தையும் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கேபி கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் கேபிக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், என்னதான் இருந்தாலும் ககன் இவ்வளோ நாளாக நம்மளால கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான், இதுக்கப்புறமா அவன் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, அதனால நாளைக்கு நம்ம திதி கொடுக்குற இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முடிவு பண்ணிடுறாரு. இந்த சைடு நம்ம ககன் வந்து திதி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம சாரதா ககனை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ககன் நீ இப்படி பண்ணிட்டே, உயிரோட இருக்கிறவங்க அப்பாவுக்கு இப்படி திதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. பூமி சொல்லுவாங்க, அத்தை நீங்கள் அழுகாதீங்க, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சூர்யா ஒரு பக்கம் அங்கே திதி கொடுக்குற இடத்துல கிருஷ்ணா வந்து உயிரோட வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் சந்திரா அபூர்வா எல்லாருமே கிருஷ்ணாக்கு ககன் திதி கொடுக்குறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம கேபி வந்து பயங்கரமாக பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. கேபியை கேமராவில் எல்லாருமே பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம செரி கேபி உயிரோட வரதை பார்த்துட்டு அவரால் நம்பவே முடியல, அது எப்படி அப்போ தான் இறந்து போயிட்டாரு, இப்போ எப்படி அவர் உயிரோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு செரி ஓடி போயிட்டு கேபியை தொட்டு பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, நான் இன்னும் சாகலை செரி, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் ஒரு சில காரணத்துக்காக தான் தலைமறைவாக
தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி கிட்ட கேபி சொல்லுவாங்க. இந்த சைடு சூர்யா வந்து அந்த ஃபோனில் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கேபி வரதை பார்த்துட்டு அவருக்கும் ஒன்றுமே புரியாது. அப்போ அபூர்வா சொன்னது கரெக்டு தான், இந்த ககன் திதி கொடுக்கும்போது கேபி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரியே வந்துட்டான் இந்த கேபி, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல சந்தோஷத்தில், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. மீரா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் துள்ளி கொடுக்குறாங்க. அப்போ கேபி சாகலையா, உயிரோட தான் இருக்கானா அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம அபூர்வாக்கு செம்ம கடுப்பாகுது, இவன் செத்து தொலைஞ்சிட்டான்னு பார்த்தா மறுபடியும் உயிரோட வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்க. இந்த சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆனந்த கண்ணீர் வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கேபி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் நான் சாகலை, உயிரோட தான் இருக்கேன், எனக்காக நீ திதி கொடுத்தனா கண்டிப்பாக அது உனக்கு பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ககனுக்கு செம்ம கோவம் வருது, எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, ககன் மாமா நான் சொல்கிறத கேளுங்க, இவ்வளோ நாளாக நாங்கள் மாமாவை மறைச்சி வச்சுருந்தோம், அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது, அதெல்லாம் என்னால் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, கண்டிப்பாக நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் பூமியை பயங்கரமாக மிரட்டுறாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டும் போது பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. சாரதா ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா ககன், அதான் உங்கள் அப்பா உயிரோட வந்துட்டாருல, அப்புறம் எதுக்காக இந்த திதியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கம்மா, அவர் சின்ன வயசில் என்னைய தவிக்க விட்டுட்டு போனார், அப்படிப்பட்டவர் உயிரோட இருக்காரு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போமே அவர் இறந்துட்டாரு, அப்போமே நான் திதி கொடுக்க வேண்டியது அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவர் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன, அவர் பேரால் நான் திதி கொடுக்க தான் போகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் ரொம்பவே கோவமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமி கிட்ட சொல்லுவாங்க, பூமி நீ என்னை இன்னும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்க, நான் கூட உன் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அந்த நம்பிக்கையும் இப்போ உடஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல. இதை கேட்ட சாரதா பயங்கரமாக அழுகிறாங்க. ககன் நீ யாருக்காக இல்லாட்டினாலும் எனக்காக நீ இதெல்லாம் தவிர்த்து தாண்டா ஆகணும், ஏன்னா உன் அப்பா உயிரோட தான் இருக்காரு, உயிரோட இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக ககன் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ககன் சாரதா அழுகிறத பார்த்தனுமே அவங்க மனசு மாறிடுறாங்க, அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அவர் நம்மளுக்கு பண்ண அநியாயத்துக்கு தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, சின்ன வயசில் உங்களையும் என்னையும் எப்படி தவிக்க விட்டுட்டு போனார், அப்படிப்பட்டவரை போயிட்டு இன்னும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, உன் அப்பா ரொம்ப நல்லவருடா, அவர் விட்டுட்டு போனனால நீ அவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனால் அவர் நம்மளுக்காக தான் நம்மளை விட்டுட்டு போனாருன்றதை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா பயங்கரமாக எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம செரி வந்து கேபியை கூட்டிகிட்டு போகும்போது சூர்யா பிடிச்சிருவாரு. செரி கேட்பாங்க, எதுக்காக சார் எங்கள் அப்பாவை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்லுவார், உன் அப்பாவை என் கிட்ட விட்டுட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட செரி சொல்லுவாங்க, அது எப்படி என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா கோவப்பட்டு செரியை பிடிச்சி கையில் விளங்க மாட்டி அங்கே காரில் கட்டி போட்டுருவாரு. நம்ம கேபியை போட்டு சூர்யா அடின்னு அடிப்பார். செரி வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க, சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சூர்யா செரியோட பேச்சை காதில் கூட வாங்க மாட்டார். கேபியை அந்த அளவுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இதுக்கு காரணம் அபூர்வா தான். அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, கேபி மட்டும் உயிரோட வந்தா அவனை அப்படியே சாகடிச்சிடணும், அவன் உயிரோடு இருக்கிறதுக்கான அடையாளம் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. சூர்யாவும் அபூர்வா பேச்சை கேட்டுட்டு கிருஷ்ணாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை எப்படியாவது அண்ணன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து ககனுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம ககன் கேபியை காப்பாற்றுவாரா, அப்படி இல்லைன்னா கேபிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.